இலங்கையை தாக்கவுள்ள மற்றொரு புயல், வடக்கு கிழக்கு மக்களுக்கு வரப்போகும் சிக்கல். விளக்கமறியலில் இருந்த இளைஞன் மர்ம மரணம், மறைக்கப்படும் உண்மைகள். பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதால் மக்களுக்கு ஏற்பட போகும் பாரிய நெருக்கடி, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. 639 கடந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம். பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா, வசமாக சிக்கிய கடை உரிமையாளர். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. வங்காள விரிகுடா பகுதியில் உருவாகியுள்ள புயல் இலங்கையை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற மழைப்பொழிவு கடுமையானதாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கவலையை தூண்டும் என கூறப்படுகிறது. வெப்பமண்டல சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தாக்க மதிப்பீட்டிற்காக நீர்ப்பாசனத்துறை, மகாவலி மேம்பாட்டு ஆணையகம் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றை திணைக்களம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. அதேவேளை வங்காள விரிகுடாவில் மேகங்கள் புயலாக மாறி இலங்கையை நோக்கி நகர்ந்து தீவிர மழையை ஏற்படுத்தும் என்றும் வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தால் நீர்ப்பாசனத்துறை மற்றும் மகாவலி மேம்பாட்டு ஆணையகம் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்களை நிர்வகிப்பதற்கு தயாராக இருப்பதாக நிலம் மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் தெரிவித்தார். அதேவேளை தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழையை தொடர்ந்து பெரும்பாலான முக்கிய குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கசிவு மட்டத்தில் உள்ளது என்றார். மீண்டும் 150 தொடக்கம் 200 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அது ஆபத்தானது. அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் நிலைமையை நிர்வகிக்கவும் நீர்ப்பாசனம் மற்றும் மகாவலி அதிகாரிகள் விழிப்புடன் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். சமீபத்திய வெள்ளத்தால் சிறிய மற்றும் நடுத்தர குளங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலம் மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் கூறினார். இம்மாதம் 2ஆம் தேதி மட்டக்களப்பு தலைமையக போலீசாரால் சைக்கிள் திருட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 5924 வாவிகாரி வீதி சின்ன உப்போடை மட்டக்களப்பைச் சேர்ந்த சிவனேசராசா ரினோசன் என்ற 23 வயதுடைய இளைஞரின் மர்ம மரணம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கைது செய்யப்பட்ட இரவு மாலை 7 மணியளவில் போலீஸ் நிலையத்தில் அவரை கடைசியாக பார்த்தனர் எனவும் அப்போது அவர் நலமாக இருந்தார் எனவும் குடும்பத்தினர் கூறுகின்றனர். டிசம்பர் 3ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது முந்தைய இரவு அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என தோன்றியதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர். பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு டிசம்பர் 5ஆம் தேதி சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் கடந்த 7ஆம் தேதி இறந்து விட்டார் என அறிவிக்கப்பட்டது. போலீஸ் துறையின் மிருகத்தனம் காரணமாக அவரது மரணம் ஏற்பட்டது என்று உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஐஸ் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக நோய் காரணமாக அவரது மரணம் ஏற்பட்டது என்று போலீசார் கூறுகின்றனர். குறித்த மரணம் தொடர்பாக சுயாதீன விசாரணை தேவை. மட்டக்களப்பில் இதுபோன்ற சம்பவம் நடப்பது இது முதல் முறை அல்ல. போலீசாரின் மிருகத்தனம் மற்றும் கைதுக்கு பிறகு இறப்புகள் பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளிவருகின்றன. ஒருவர் கைது செய்யப்படும் போது அவர்களின் வாழ்க்கை, பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்திற்கு அரசு பொறுப்பு. எந்த குற்றச்சாட்டும், குறிப்பாக சைக்கிள் திருட்டு போன்ற சிறிய குற்றச்சாட்டு, காவலில் உள்ள மரணத்தை நியாயப்படுத்தாது. பிரேத பரிசோதனை அறிக்கை தாமதமின்றி வெளியிடப்பட வேண்டும். விசாரணை மட்டக்களப்பு போலீசாரிடமிருந்து சுயாதீனமாக இருக்க வேண்டும். மேலும் தவறு நிரூபிக்கப்பட்டால் பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறுதலுக்கு உள்ளடக்கப்பட வேண்டும் என்று சாணக்கியன் தெரிவித்தார். சமீபத்திய அனர்த்தத்தின் போது பொதுமக்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறைபாட்டால் மேலும் மோசமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். பேராதனையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ கிராம மட்ட அதிகாரிகள் சிறப்பாக செயற்பட்ட போதிலும் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையேயான தொடர்பாடலில் உள்ள இடைவெளிகள் மேலும் சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். மேலும் கல்வி அமைச்சு டிசம்பர் 16ஆம் தேதி பாடசாலைகளை மீண்டும் திறக்க தயாராகி வரும் நிலையில் இடம்பெயர்ந்த பல குடும்பங்கள் இன்னும் பாடசாலை கட்டிடங்களிலேயே தங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பாதுகாப்பற்ற வீடுகளில் இருந்து மக்களை வெளியேற்றுமாறு அறிவுறுத்துகிறது. ஆனால் இடம்பெயர்ந்த மக்கள் பாடசாலைகளை காலி செய்யுமாறு கேட்கப்படுகிறார். இந்த நிலைமை முரண்பாடானது மற்றும் மோசமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை
அரசாங்கம் நன்கு புரிந்து கொண்டு பதிலளிக்க வசதியாக நாடாளுமன்றத்தை விரைவாக கூட்ட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்தார். அத்துடன் அனர்த்தம் தொடர்பாக முன்கூட்டியே எச்சரிக்கைகள் மற்றும் தகவல்கள் பொதுமக்களுக்கு எவ்வாறு தெரிவிக்கப்பட்டன என்பதை விசாரிப்பதற்கென ஒரு விசேட தேர்வு குழுவை அமைக்குமாறு அவர் கோரினார். மேலும் அரசாங்கம் பல வாக்குறுதிகளை அளித்துள்ளது. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஜனாதிபதி தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறாரா என்பதை கவனித்து வருகிறோம். தேவைப்பட்டால் ஒருங்கிணைப்புக்கு உதவ நாங்கள் தயாராக உள்ளோம் என்று நாமல் ராஜபக்ச கூறினார். நாட்டில் 25 மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 639 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி 203 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர். சீரற்ற காலநிலையால் 5,29,741 குடும்பங்களைச் சேர்ந்த 18,24,771 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் அதிகளவான உயிரிழப்பு பதிவாகியுள்ள நிலையில் அங்கு 234 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 27,145 குடும்பங்களைச் சேர்ந்த 86,040 நபர்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மகரகம தலவத்கொட பிரதேசத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் ரகசிய கமராவை பொருத்தி பெண்கள் ஆடை மாற்றுவதை காணொளி எடுத்த குற்றச்சாட்டில் கடையின் உரிமையாளர் தலங்கம்ம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தலங்கம்ம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். உரிமையாளரின் கையடக்க தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பெண்கள் ஆடை மாற்றும் காணொலிகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியில் உள்ள காணொலிகளில் பெண்கள், சிறுமிகள் மற்றும் யுவதிகள் உள்ளிட்ட பலர் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் குறித்த காணொளிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தாரா அல்லது வேறு எவருக்கும் விற்பனை செய்தாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம்ம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய மேல், வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 16ஆம் தேதி மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவவ தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அனர்த்தங்களுக்கு அதிகளவில் முகம் கொடுத்துள்ள வலயங்களை உள்ளடக்கிய 147 பாடசாலைகள் தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் என அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய ஊவா மாகாணத்தில் 26 பாடசாலைகளும், வடமேல் மாகாணத்தில் 6 பாடசாலைகளும், மத்திய மாகாணத்தில் 115 பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்படாது எனவும் அறிவித்தார். மேலும் டிசம்பர் 16ஆம் தேதி ஆரம்பமாகும் அனைத்து பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை தொடர்பில் நெகிழ்வுத்தன்மை பின்பற்றப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மேலும் 2025ஆம் ஆண்டின் 3ஆம் தவணை காலத்தின் 2ஆம் கட்டம் 2025 12ஆம் மாதம் 16ஆம் தேதி முதல் 2025 12ஆம் மாதம் 22ஆம் தேதி வரை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் 2025 12ஆம் மாதம் 29ஆம் தேதி முதல் 2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரை முஸ்லிம் பாடசாலைகள் 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடாத்தப்படாத ஏனைய பாடசாலைகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் அது தொடர்பான மேலதிக அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் சாதாரண தர பரீட்சை திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.